ஒரு சாதாரண டவரா சொம்பு ஏண்டா தமிழர் பாரம்பரியத்தெல்லாம் மறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு என்னை யோசிக்க வச்சிருச்சுங்க. ஆமாங்க, டெய்லி காஃபி கப்பில் போட்டு குடிக்கிறேன். ஆனால் இந்த டவரா சொம்பில் குடிக்கிற சந்தோஷம் அதில் கிடைச்சதே கிடையாது. மழை காலங்களில் சாயந்தரம் ஆனதுமே பஜ்ஜி போட்டு சாப்பிட்ணுங்கிற கிரேவிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஒரு டீ கடையில் பிரெட் பஜ்ஜி பார்த்தேன். என்னடா சொல்கிறீங்க, பிரெட்டில் பஜ்ஜியா, எண்ணெயெல்லாம் குடிச்சிடாதா, எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி சாப்பிடல. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஆயில் இல்லவே இல்லை. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணது தான் இந்த பிரெட் பஜ் ரெசிபி. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ராஜமாதா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பிரெட்டை எடுத்துகிட்டு குறுக்க 2 பக்கமும் நறுக்குனீங்க அப்படின்னா 4 பீஸ் கிடைக்கும். ஸோ ஆப்வியஸாக ஒருத்தருக்கு வந்து 4 பஜ்ஜிக்கு மேலேயே பிரெட் பஜ்ஜி வந்து சாப்பிட்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் இது ரொம்பவே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது. இப்போ அதோட மிக்சர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா எப்போவும் சொல்கிற மாதிரி தான் 1 கப்பு கடலை மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, அவ்வளோதான். பஜ்ஜிக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நம்ம எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அந்த மாவை கரைக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த ஆயில் வந்து ரொம்ப அப்சர்வ் ஆகுதா இல்லை அது ஆயில் ஃப்ரீயாக இருக்குதா அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ எப்போவுமே பஜ்ஜி மாவு கலக்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே எனக்கு தெரியும்ப்பா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கவுத்திட்டீங்க அப்படின்னா ஒன்று ரொம்ப தண்ணி ஆகிடும். ஏன்னா வந்துட்டு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் சூப்பராக குடிக்கும். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் ரொம்ப கல் மாதிரி ஆயில் நல்லாவே குடிக்கும். எப்போவுமே வந்துட்டு மிட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். லைக் அதை நீங்கள் கையிலேருந்து எடுத்து மேலேருந்து விட்டிங்கன்னா மாவும் தண்ணியும் ஒன்றா அப்படியே கீழே வரணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப கட்டியாக இருந்தது இழுத்து வடியுது அப்படின்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சியே கிடையாது. வெறும் தண்ணியாக வடியுதுனாலும் அது கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடையாது. என்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லிட்டரலாக புரிகிற பாஷையில் சொல்லணும்னா பிரெட்டை போட்டு எடுக்கையில் ஒரு தடவை முன்ன திருப்பி எடுத்தாலே எல்லா பக்கமும் நல்லா ஒட்டிடுற மாதிரி இருக்கணும். அந்த பிரெட்டையும் அந்த பஜ்ஜியையும் அதுக்குள்ளே எடுத்து கடாய்க்குள்ளே போடுறதுக்குள்ளே பெரும் பாடுபடக்கூடாது. அந்தளவுக்கு திக்கான பேட்டராக அது இருக்கவே கூடாது. இந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ளிப் பண்ண உடனே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா பிரெட் பஜ்ஜி வந்து உங்களுக்கு ஆயில் குடிக்கவே குடிக்காது. அண்ட் இது ஒன் ஆஃப் த டேஸ்டியஸ்ட் பஜ்ஜி அப்படின்னு சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுதான் அதோட அவுட்புட். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல, டேஸ்ட் அதை விட சூப்பராக இருக்கும். ஏன்னா பிரெட்டுக்கு எப்போவுமே பேசிக்காக ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருக்குமா, அந்த பஜ்ஜி மாவுக்கு கொஞ்சம் காரம் இருக்கும். அந்த காரமும் ஸ்வீட்டும் சேர்ந்து ஒரு செம்ம காம்போவாக இருக்கும். அண்ட் வந்துட்டு காஃபி இதோட போட்டு ஈவினிங் டைமில் மழை பெய்யல குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களே, ட்ரூ பிளிஸ்னே சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி வேணும்னு நினைக்கிறீங்களோ, யார் உங்களுக்கு செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனலில் நிறைய எம்மி ரெசிபிஸ் இருக்குது, அதெல்லாம் வீடியோஸ் பேஜ் ஷார்ட்ஸ் பேஜில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்துக்கிட்டே இருக்குது.